ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான உளுந்த வடை தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா எல்லாத்தையும் மாதிரியே சூப்பராக நல்லா வரும். அதே சமயம் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கடையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து நனைய போட்டுடலாம். நான் இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். தொலி இல்லாத முழு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை லைட்டாக ஒரே ஒரு வாட்டி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ இது கூடவே வடை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதை விட அதிகமாக சேர்த்துடாதீங்க. இதை விட அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா வடை ஹார்டாகிடும். ஸோ கரெக்டாக அந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா ஒரு 1.5 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் 1.5 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம். அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அதுக்கு மேலே ஊற வச்சா வடை நல்லா வராது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதிலே தண்ணி ஈரப்பதம் இருக்கும். அதனால இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி அடித்து எடுங்க. நீங்கள் 1, 2, 3 மிக்சியில் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு ஒழுங்காக பொங்கி வராது. ஏன்னா மிக்ஸி சீக்கிரமாக சூடாயிரும். அப்படி சூடாகும்போது மாவு சூடாயிடுச்சுன்னா உங்களுக்கு உளுந்த வடை நல்லா மெதுவாக கிடைக்காது. ஸோ நீங்கள் நல்ல பல்ஸ் மோடில் வச்சு 1-2 அந்த மாதிரி கை வச்சு எடுத்து விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு ட்ரை ஆகிற மாதிரி தெரியும். இந்த ஸ்டேஜில் இப்போ தண்ணி கொஞ்சம் நம்ம தொளிச்சு அரைக்க போகிறோம். ரொம்ப 1 கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதே மெத்தடில் பல்ஸ் மோடில் வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு மிக்ஸி சீக்கிரமாக சூடாகாது. ஸோ அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் உங்களுக்கு நல்லா பொங்கி மேலே வந்திருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இதை இன்னும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுக்கணும். அதை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைக்கிற கன்சிஸ்டன்சி எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏர் பபுள்ஸ் அதில் வரும். அரைக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏர் பபுள் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறம் வேணால் திரும்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு அப்படி இல்லைன்னா கை வச்சே கூட நீங்கள் ஒரே சைடாக இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்குள்ளே நல்லா பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே பொசிஷன்லேயே பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. அதனால் ஒரே சைடாக இந்த மாதிரி நல்ல கைட்டு வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். விஸ்க் வேணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறம் நல்ல பொடியாக நறுக்குன ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நீங்கள் இஞ்சி மிளகு அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சியில் மாவு அரைக்கிறதுல முக்கியமான டிப்ஸ் அந்த பல்ஸ் மோடில் அரைக்கிறது ஒன்று. இன்னொன்று கை வச்சோ அப்படி இல்லை விஸ்க் வச்சோ கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கையை நல்லா தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்ட வரணும். அப்போனா ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வடை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் அந்த பெருவிரலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு அப்படியே சூடான ஆயிலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பியான மெதுவான வடை ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கையை நல்ல தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு கையில் ஒரு பால் மாதிரி எடுத்து உருட்டிட்டு அதில் நடுமத்தியில் பெருவிரலை வச்சு ஒரு ஓட்டையை போட்டுட்டு உள்ளே மெதுவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்ல ரவுண்டாக உங்களுக்கு வடை கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் ஒரு மிதமான சூடில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வரைக்கும் நல்லா வேகும். இல்லைனா வெளியில் கரிஞ்சு உள்ளே வேகாமல் இருந்துடும். அதனால் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போட வருதுன்னு. இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்டாக வந்துச்சுனாங்க போதுங்க. சூப்பராக உங்களுக்கு வடை வந்துடும்.
உங்களுக்கு கையில் உருட்டி போடுறதுக்கு கரெக்டாக வரலன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ அப்படி இல்லைனா ஒரு வாழை இலையிலையோ வச்சுட்டு இது ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஆயிலில் போட்டுக்கலாம். அப்படி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கரண்டியில் பின்பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியில் பின்பக்கமாக வச்சு அதில் வச்சு கூட நீங்கள் மாவை செட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து உள்ளே போடலாம். இப்படியும் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாக நம்ம கிரைண்டரில் வடைக்கு மாவு அரைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து உள்ளே நல்ல மெதுவாக நல்ல வெளியில் கிறிஸ்பியாக நல்லா வரும். மிக்சிலே இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா அப்படியே ஆப்டாக நம்ம கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே சூப்பரான வடை கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு முக்கியமான அந்த டிப்ஸ் நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது நல்ல சூப்பரான ஒரு வடை தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு வடையை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வடை நல்லா சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக வரும். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறனால உங்களுக்கு நேரமும் மிச்சம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த சூப்பரான கிறிஸ்பியான வடையை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.